குடியை கெடுக்கும் உயிரை கொல்லும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஒரு விஷயம் தாங்க. ரோபோ சங்கர் ஒரு நல்ல நகைச்சுவை ஆக்டருங்க. இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த ஒரு படத்தில் இவர் நடிச்சிருந்தாலும் அந்த காமெடி அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக வேறு ஜோனலில் பண்ணுவார். அந்த மாதிரி காமெடியனாக இருக்கக்கூடிய இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காரு. மெயின் ரீசன் என்னென்னா இவர் நிறைய ட்ரிங்க் பண்ணுவாருங்க. அதாவது ரீசெண்ட் இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பாரு, நான் 60 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் சரக்கு வரையும் அடிச்சிருக்கேன், பட் ஆனால் இப்போ அடிக்கல, மொத்தமாக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி இருந்தனால தான் இப்போ ரீசெண்ட் டைமில் அவர் உடம்புல நிறைய உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டு அவசர சிகிச்சைக்காக நேற்று அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்து போயிடுறாரு. இந்த மாதிரியான ஒரு நிலைமை அந்த குடும்பத்துக்கு ஏற்படுதுங்க ஒரு குடிப்பழக்கத்தினால. ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த நடிகருங்க. தனுஷ் கூட எல்லாம் மாறி படம் பண்ணியிருப்பாரு, வேற லெவலில் இருக்கும். அன்னைக்கு காலைல 6 மணி அப்படின்னு ஆரம்பிக்கிற டைலாக்ல இருந்து ரீசெண்டாக நடித்த எல்லா படத்துலையுமே அவருடைய காமெடி ஐகானிக்காக இருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜாவோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாரு. முதலமைச்சர் காலில் விழுற மாதிரியும், ரஜினி காலில் விழுற மாதிரியும், அண்ட் தென் கமல்ஹாசன் காலில் விழுற மாதிரியும் வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே ஆர்ட்டபுளாக இருந்துச்சு. இப்போ அவர் இந்த மாதிரி ஆனதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. ரீசெண்டாக அவருக்கு மஞ்சள் காமல் ஓவராக இருந்ததுன்றனால ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜிம்லாம் இருந்தார், நிறையா நிகழ்ச்சிகள்லாம் போய் கலந்துக்கினாரு. யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆவார் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சே பார்க்கலிங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி குடிப்பழக்கத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி நிறுத்த சொல்லுங்கள். சினிமாவில் சான்ஸ் கிடைக்கிறதே கஷ்டங்க. இவரெல்லாம் சான்ஸ் கிடச்சி ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கிட்டு முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆயிருக்காரு. அவர் இன்னும் வளர வேண்டிய நிலைமை இன்னும் நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பார்க்காமே அவர் அந்த ஒரு பழக்கம் இருந்தனால போயிட்டார். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட சேஃப் ஜோனில் இருந்துக்கினா தாங்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை மனிதரை இனிமேல் பார்க்க முடியுமா தமிழ் சினிமா அப்படின்றது தெரியல. தமிழ் சினிமாவுக்கு இவர் இறந்தது ஒரு மிகப்பெரிய இழப்பீடுன்னு தான் நான் சொல்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்.